ஹேடா பிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். நான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஹாட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க், என்னோடய இன்ஸ்டா லிங்க், என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக வேணுன்றவங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. அண்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து நான் சொல்கிறது உண்டு. ஸோ வந்து நீங்கள் ரிமைண்டர் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் போட முடியும், இல்லைனா நான் மறந்துடுவேன். அதுக்காக தான் வந்து நான் இதை ரிப்பீட்டடாக என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். லைக் இன்றைக்கி வந்து வாசுதேவன் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்து அவங்க இன்றைக்கி எனக்கு பர்த்டே, எனக்கு வந்து ஜிம்மினோட ஹார்ட் 1 ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸிஸ் சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாராவது பர்த்டே ரெக்வஸ்ட், அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்னோட பர்த்டே விஷஸ். நாம் இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து அதுக்காக நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ இன்ட்ரோவை பார்த்துடலாம். உங்களுக்கும் அதாவது சாரி உங்களுக்கு வந்து ஜிம்மிங் யாருன்னா தாய் மாமா. அவருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ ஏஜ் கேப்புனா, இப்போ அவருக்கு 28 அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் இப்போ தான் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து லைக் ஒரு 15 அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். 15, எஸ் கரெக்ட், 15 தான் இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ ஏஜ் கேப்பு இருக்குது உங்களுக்கும் ஜிம்மினுக்கும். அண்ட் வந்து இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஜிம்மினோட மேரேஜுக்காக வந்து வந்திருக்கீங்க. ஜிம்மினுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தான் மேரேஜு. ஸோ அந்த மேரேஜுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா ஜாலியாக வந்து நம்ம மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு போகலாம், நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு. வில்லேஜில் வேறு மேரேஜு, செம்மையாக மஜா பண்ணுறோம். லைக் டிவிலெலாம் அப்படிலாம் மேரேஜ்லாம் எப்படி இருக்கும் வில்லேஜில் அப்படின்றலாம் வந்து இங்கே பார்த்துப்பீங்க. அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ரீச் ஆகி இறங்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் வில்லேஜ்லேனாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கலாம். ஜிம்மின் வந்து அவர் வந்து வெளியூர்லலாம் வந்து லைக் சிட்டிலலாம் போய் படித்து அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து அவரோட நாலேஜை வச்சு அங்கே என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி அது ஒரு நல்ல இதாக வந்து போய்கிட்டுருக்கு. இதுதான் வந்து இன்ட்ரோ. ஸோ இப்போ நம்ம டைரக்டாக ஸ்டோரியை உள்ளாரே போவோம். நீங்கள் தான் இப்போது நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அண்ட் வந்து உங்கள் தம்பி இங்கே எல்லாருமே வந்து ஜிம்மினோட வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பாட்டி தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அது உள்ளார போனதுக்கப்புறமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. என் பேத்தி வந்துட்டா, இனிமே ஒரே ஜாலி தான். ஆமாம் தாத்தா, இனிமேல் நீயும் நானும் தான் கெத்து, செம்மையாக வைப் பண்ணுவோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பின்னாடிலேருந்து மண்டையிலே அடிச்சுட்டு ஒரு பொண்ணு மாதிரி நடந்து போடி, என்ன பார்த்துட்ருக்கேன், இது கல்யாண வீடு, இந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் நீ தெரியக்கூடாது, பொண்ணா அடக்க உடக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மினோட என்ட்ரி. அக்கா வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா, குழந்தைய ஏன்க்கா திட்டிக்கிட்டே இருக்க, குழந்தையா இருக்க விட, அதை விட்டுட்டு அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. கரெக்டாக சொன்ன மாமா, உன் அக்காவுக்கு தான் அறிவே இல்லை, சொல்லி வை, நல்லா சொல்லு. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிறதையே வேலையாக வச்சிட்ருக்கா.
சரி சரிடி விட்ரு. வந்ததுமே வந்து நீங்க 2 பேரும் சண்டைய ஆரம்பிச்சுறாதீங்க. என்னோட கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்க. இங்கயாச்சும் சண்டை போடாம இருங்க அப்படின்ற மாரி ஜிமின் சொல்றாரு. உடனே நீங்க அத உன் அக்கா கிட்ட சொல்லு. உன் அக்கா தான் என்ன தேவையில்லாம சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கா. எது நான் சீண்டி பார்க்கறேனா? நான் சீண்டி பார்க்கறேன்னா உங்க அம்மா அப்படி எடுத்துட்டு வராங்க. நீங்க உடனே ஜிமின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அம்மா பாரு மாமா அம்மாவ. சரிடி அக்கா சும்மா இருக்கா. குழந்தைய போய் சும்மா நோண்டிக்கிட்டு சும்மா இரு. நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் உங்க ஹேண்டில் தான் உங்க ஷோல்டர்ஸ்ல தான் வந்து கை போடுறாரு. நீ கவலைப்படாத மாமா இங்கே தானே இருக்கேன். உன் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லி நான் பார்த்துக்கிறேன். நீ தான் மாமா சூப்பரு. தேங்க்ஸ் மாமா பெஸ்ட் மாமா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட சீக்ஸ்லாம் வந்து கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவை ஏய் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுடி இதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கவும் தாய் மாமன் தான். அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது சரியா. அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரப்போறா. அவ முன்னாடின்னு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு தெரியாத அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. யார் என்ன சொன்னா என்ன? நான் இது ஏன் மாமா நான் அப்படிதான் கிஸ் பண்ணுவேன், ஹக் பண்ணுவேன், கொஞ்சுவேன். உனக்கு என்ன அப்போ? நீங்க ஏன் வந்து இவ்வளோ இதா அஃபெக்ஷனா இருக்கீங்க அப்படின்னா பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களை வந்து ஆஹ் வளர்த்தது யாரு அப்படின்னா வந்து உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தது யாரு அப்படின்னா ஜிமின் தான். பிகாஸ் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து உங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருந்திருக்கும். அதனால வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன். அது பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால உங்க அம்மா வந்து சிட்டியில ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பா கூடவே வந்து இருந்திருந்து ஃபுல்லா அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து குழந்தைய வந்து யார் பார்த்து அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 வயசு தான். ஸோ 5 வயசுல இருந்தே வந்து ஜிம்மின் வந்து உங்களை வந்து பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அதனாலே உங்களுக்கு வந்து ஜிம்மின்னா அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷன் மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே வந்து யார் பார்த்துருந்துருப்பாங்க அப்படின்னா ஜிம்மின் தான். ஒரு பக்கத்தில் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்ட் டைமாக பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அதை வந்து அவர் பண்ணியிருந்திருப்பாரு. அதே சமயத்தில் உங்களையும் அவர் விடலை. உங்களை அவ்வளோ கேரிங்க அவ்வளோ பாசமாக வந்து பார்த்துக்குப்பாரு. அதனாலே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிம்மினுக்குன்னா. அவருக்கும் வந்து நீங்கள் உங்களை வந்து அவர் தானே வளர்த்தாரு. தூக்கி வளர்த்த பொண்ணு இல்லையா அந்த மாதிரி தான் அவருக்கு. அதனாலேயே வந்து அவருக்கு அவ்வளோ பாசம். நீங்கள் அப்படின்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுதான் உங்கள் 2 பேருக்குள்ளார இருக்கிற வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இப்படி தான் வந்து அப்படியே வந்து ஃபன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ மாப்பிள்ளை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாமே வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்ததுக்கப்புறமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாப்பிள்ளை பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நடந்துட்டுருக்கு. நீங்கள் சும்மாவே இல்லை உங்கள் தம்பி கூட வம்பு எடுத்துக்கிட்டு அங்கே அங்கே வந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க கூட விளையாடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அப்படியே அவங்களெல்லாம் வந்து மாப்பிள்ளையெல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் அங்கே அங்கே அவ்வளோ மேரேஜ்னால் நிறைய வேலைலாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா எல்லாத்துக்கும் உங்களையே தான் இழுத்து இழுத்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பண்ணு இதை பண்ணு இதை எடுத்துகிட்டு போய் இதை கொண்டு போய் அங்கே கொடு அப்படின்ட்டு. ஜிம்மின் வந்து அவரோட ரூமில் தான் இருப்பார். மாப்பிள்ளைன்றதுனால நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம் நீ போய் ரூமில் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஜிமினும் வந்து அவர் ரூமில் தான் இருப்பார். உங்களுக்கா நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமுக்குள்ளார வந்து புகுந்துருவீங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா நீங்கள் வாண்டு இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா என்னை காப்பாத்து மாமா என்னால முடியல மாமா. என்னடியாச்சு? அம்மா வேலை சொல்லியே சாவடிக்குது மாமா. பாரு என் கையில எப்படி சவன்னு சவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை சொல்லியே என்ன சாவடிக்குது. நான் ஜாலியா உன்னோட மேரேஜுக்கு வரலான்ட்டு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா. பாரு மாமா என் கையெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது மாமா. சோ என் சல்லத்துக்கெல்லாம் காய் கால்லாம் வலிக்குதா? சரி வா நான் அமுக்கி விடுறேன். சரி மாமா. அப்படி நீங்களும் வந்து ஜிமின் பெட்டில் தான் போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்து உங்களுக்கு கை கால் எல்லாமே வந்து அமைக்கி விட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஸ்கூல்லலாம் நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் எப்படிலாம் வந்து இது ஃபன் பண்ணிகிட்ருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுவோம், எப்படிலாம் படிப்போம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களுக்கு கால் அமைக்கிட்டு அப்படியே விரலெல்லாம் சுடுக்கு எடுப்பாங்களே அந்த மாதிரிலாம் எடுத்து விட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு. மாமா 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 என்னடி மாமா மாமா வெளியில போலாமாம்மா? எனக்கு ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. அச்சோ என்னால் முடியாதடி. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இன்னை வெளியிலேயே போகணும். ஏன்னா வந்து இப்போ போனால்
போக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் மாமா? ஏன்னா நான் மாப்பிள்ளை இல்லையா, அதனால இந்த மாதிரி மாப்பிள்ளை பண்ணதுக்கு அப்புறமா வெளில போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ம், அப்படியா? சரி மாமா, ஆனா எனக்கு ஊரை சுத்தி பார்க்கணும்னு இருக்கே. கவலைப்படாத, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா உன்னை கூட்டிட்டு நான் சுத்துறேன், சரியா? ப்ராமிஸ். அப்புறம் வந்து அத்தை வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து என்ன டீல் எல்லாம் விட்டுற மாட்டேல்ல? அதெல்லாம் விட்டுற மாட்டேன், சரியா? நீ எப்போ என்னோட செல்லம் தாண்டி, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மண்டையில ஹேண்ட் வச்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து பண்றாரு. நிஜமாமா மாமா? நீ விட்டுற மாட்டேல்ல மாமா? விட்டுற மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உங்களுக்கு அது வந்து உங்களுக்காக அவர் வந்து நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக அதை வாங்கி வச்சுருந்துருப்பாரு, ஒரு பெரிய ஒரு டெடி பேரு. அது வந்து நீங்கள் எவ்வளவோ தேடி இருந்திருப்பீங்க, அது கிடைச்சே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஜிம்மின் கிட்ட சொல்லி இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி இது கிடைக்கவே மாட்டேங்குது மாமா, எனக்கு எங்கே தேடினாலும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பீங்களா? அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் ஜிம்மின் வந்து அதை வாங்கி வச்சுருந்துருப்பாரு. கண்ணை மூடு. எதுக்கு மாமா? கண்ணை மூடுறி. சரி அப்படின்னு நீங்களும் கண்ணை மூடுறீங்க. சிமின் வந்து அந்த டாயை எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நீட்டுறாரு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, செம்ம ஷாக்கு. நான் ஆசைப்பட்டு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படி செம்மையா ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா மாமா இது எனக்கா? உனக்கு தோண்டி என் சொல்லு குட்டி, நீதானு இந்த பொம்மை கிடைக்கவே மாட்டேங்குது எங்கே தேடினாலும் அப்படின்னு சொன்னேன். மாமா உனக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு நீ வரும்போது உனக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஐ நிஜமாவா மாமா? ஐயோ தேங்க்யூ ஸோ மச் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க, அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மாவா உங்களை தேடிட்டு வந்திருப்பாரு. மாமா மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப 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 தேங்க்ஸ், ஐயோ லவ் யூ ஸோ மச் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. உங்க அம்மாவா அடிங்க இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளார வந்தாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்க தள்ளுறாங்க. தள்ளுனதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து கீழே விழுந்திருப்பீங்க, உடனே அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. லைக் வந்து உங்களுக்கு அடியும் பட்டிருக்கும். உங்க அம்மா கொஞ்சம் ஃபோர்ஸாகவே தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க, அதில் அடிபட்டிருக்கும். அடிபட்டு லைக் வந்து கொஞ்சம் வீங்கிற மாதிரியும் ஆயிருக்கும். சும்மையா அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அக்கா என்ன வேலைக்கா பார்த்து வச்சிருக்க? ஏய் ஏய் நீலா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? மாமா வலிக்குது மாமா. ஓ அக்கா என்ன ரொம்ப தான் கொடுமைப்படுத்துறா, எனக்கு முடியல மாமா, வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காட்டுறீங்க. பார்த்தா அங்க அப்படியே வீங்கி போயிருக்கு. ஜிம்முனுக்கா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உங்க அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா? எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம் குழந்தை பாரு எப்படி வீங்கி போயிருக்குன்னு அப்படின்னு பிடிச்சி திட்டாரு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, அவ கூட வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றா, அவ லவ் யூன்ற, நீ வந்து லவ் யூ டி அப்படின்னு சொல்ற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? அக்கா சின்னக்கா உன் பிரச்சனை, குழந்தைக்கு இங்க அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல போ இங்க இருந்து. ஏய் அவ ஏன் பொண்ணுடா, உன் குழந்தை யாரு இல்லைன்னு சொன்னா? அவளை நானும் தான் வந்து வளர்த்துருக்கேன், சரியா? உனக்கு எவ்வளோ இது இருக்கோ அதே விட அதிகமா எனக்கு இருக்கு. ஓ முதல்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் வந்து உங்களை தூக்கி பெட்ல உட்கார வச்சு, நீ அழாதடி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு. ஒண்ணு சரியாயிடும் சரியாயிடும். மாமா இப்படி தள்ளி விட்டுக்கு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேங்குது பாத்தியா? எவ்வளவு மோசமானவங்களும் இருக்காங்க. உன் அக்கா ஏய் என்னடி விட்டா ரொம்ப தான் நீ பேசிக்கிட்டே போற, உனக்கு வாய் ரொம்ப தான் நீ நீளுது அப்படின்னு அடிக்க வராங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் விட்ரி அவனை, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாமா மாமா மாமான்னு சுத்திக்கிட்டே இருக்கேன். விட்ரி அவனை. இதோ நான் மாட்டேன் போ. இது ஏன் மாமா? ஓ மாமா இல்ல, இவன் இன்னொருத்திக்கு புருஷனாக போற வண்டி. தள்ளி விடுறி அவனை, தள்ளி விடுடி நீ. போ, இவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன இப்போ? இது ஏன் மாமா, எனக்கு எல்லாம் நான் இப்போ இருக்கு போ. என்ன இருக்கு என்ன இருக்கு? அக்கா சும்மா இருப்பா, நீ வேற எனக்கு குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. அவ இப்படி என்ன சொல்லிட்டா? அவளுக்கு இல்லாத உரிமையா என் பொண்டாட்டியே நாளைக்கு ஒருத்தின்னு வந்தாலும் எனக்கு வந்து நான் தூக்கி வளர்த்தவதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜிமின்னு. டி சும்மா இருடா, அவளும் நீ வேற ஏன்டா ஏற்றி விட்டுட்டு இருக்க? இதெல்லாம் சரி வராதுடா. அக்கா நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை.
எனக்கும் எல்லாம் தெரியும். சரியா? நீ நிறுத்து. ஆ நீ யாரும் பாத்துக்கிட்டு இருக்க குழந்தைகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. மொதல்ல போ இங்கருந்து. பாவம் குழந்தை பாரு, தள்ளி விட்டு எப்படி நீங்களும் வச்சிருக்க. அவனை சும்மா விட்டதே பெருசா போச்சு. தப்பு. போ இங்கருந்து. ரொம்ப பண்றடா நீ. பாத்துக்கறேன். எப்படியா இருந்தாலும் நீ என்கிட்ட தானடி வரணும். அப்ப இருக்குடி உனக்கு. வரும்போது பாத்துக்கப்ப அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மாமா பாருங்கம்மா, உன் அக்கா என்னை வந்து எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. இதே தம்பி வேணா விட்டும் சொல்றது இல்ல. அவன் சின்ன பையன்ட்டு சின்ன பையன் மாதிரியா இருக்க, தட்டி மாடு எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. உங்க தம்பி வந்து இப்போ எயித்து தான் வந்து எயித்து படிச்சுட்டு இருக்கா. ஸோ கொஞ்சம் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸு உங்களுக்கும் உங்க தம்பிக்கும். சரிடி சொல்லும், ஒன்றும் இல்லை அதான் மாமா இருக்குல்ல, மாமா பார்த்துக்குவேன். மாமா நான் பேசாம இங்கே இருந்துக்கிட்டா, நான் வீட்டுக்கே போகல. நான் உன் கூட தாத்தா பாட்டி கூட அப்போ புதுசா ஒரு அத்தை கூட இருந்துக்கிறேன். நான் ஸ்கூல் கூட இங்கேருந்தே போய்க்கிறேன் மாமா. அங்கே போனால் அம்மா என்ன வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு தெரியுமா, திட்டிக்கிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு மாமா. நான் இங்கே இருந்துடுறேன் மாமா ப்ளீஸ் அப்படின்னு பப்பேஸில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அச்சோ அப்படி அடிச்சலும். சரிடி, நீ சொன்னா சரிதான், நீ இங்கே இருந்துரு. சரியா? அப்புறம் அம்மா அப்பா கிட்ட நீ தான் பேசணும். கவலையப்படாத, நான் பேசிக்கிறேன். சரியா? சரி மாமா அப்படின்னு நீங்களும் வந்து அப்படியே ஜாலியாக போயிடுறீங்க. அப்படியே செம்ம ஜாலியாக தான் வந்து போயிட்டுருக்கு. சிம்மின் உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் பண்ணுறாரு. உங்கள் அம்மா வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பாத்தியா உங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க. ஏண்டி நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், பொண்ணை வந்து கரைச்சி கொட்டுறதுலயே வேலையா வச்சிருக்க. அப்படி அவ என்னடி பண்ணிட்டான், எப்போ பார்த்தாலும் குழந்தைய வந்து திட்டிக்கிட்டே இருக்க. அவன் தாய்மாமன் தானே, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. அவன் வீட்டுல இப்ப என்னடி பிரச்சனை? நானும் பார்த்துக்கிட்டு இருக்க, குழந்தைய பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறது. நல்லா சொல்லு பாட்டி, உன் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறது அடிக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டே இருக்கு. சொல்லு, உன் பொண்ணுக்கு நல்லா புத்தி சொல்லு. குழந்தையெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா ஒரு லுக்கு உடனே வந்து சைலண்ட் ஆயிட்டீங்க. ஜிம்முனுக்கா அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நீ சாப்பிடு செல்லம், நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. சரி மொமெண்ட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. உங்க அப்பாவை பார்த்தீங்களா அவ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. உங்க அம்மா தான் உங்க அப்பா கிட்ட சும்மா இரு, குழந்தைய வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ட்டு முடிச்சுட்டு அவன் வந்து ஜாலியாக கல்யாணத்துக்கு வந்தான்னு இங்கேயும் வந்து ஏண்டி நச்சு பண்ணிட்டு இருக்க குழந்தைய. இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? ஜிம்மினை ஊட்டினா இப்போ என்ன தாண்டி உனக்கு? என்னங்க நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு அவனுக்குன்னு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி வந்துட்டா இதெல்லாம் எப்படிங்க? பைத்தியக்காரத்தனமா பேசுறடி. அவ ஒரு குழந்தைடி. ஜிம்மினுக்கு நாளைக்கு பொண்டாட்டி வந்தா என்ன, அவளும் அதே மாதிரி தானே பார்த்துக்க போறா. இல்லையா அத்தை, ஏன் அத்தை உங்க பொண்ணு இவ்வளோ தத்தியா மக்காட்டம் இருக்கா? இவ்வளோ என்கிட்ட கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே எடுத்துட்டீங்களே அத்தை அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காரு இந்த அப்பா. என்ன பண்றது மாப்பிள்ள, என் குடும்பத்திலேயே தத்தியா மக்கா இருக்கிறவ இவ தான். என்ன பண்றது மாப்பிள்ள, விட்டுருங்க மாப்பிள்ள, அது ஒரு ஜீவனா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து உங்க அப்பாவும் கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கா. உங்க அம்மாவும் கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. உங்க அம்மா தான், அப்பா பாருங்கப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட், அதாவது உங்க தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விடுமா, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பண்றதா, நீ இதுக்கெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா என்னப்பா நீங்களும் வந்து இப்படி சொல்றீங்க? பாத்துக்கலாம் உங்க மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு. விடுமா மாப்பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு தாம்மா பண்றாரு. மாமா விளையாட்டுக்கெல்லாம் இல்லை மாமா, உண்மையதான் மாமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா இன்னமும் கலைகிறாரு. உங்க அம்மாக்கு செம்ம கோவம் வருது. என்ன நீங்க ரொம்ப தான் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏய் சாப்பிட்டு போடி அப்படின்ற மாதிரி உங்க அப்பா, விட்டுங்க மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் பசிச்சா அவளே திரும்ப வந்து உட்காந்து சாப்பிட்ருவா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஜாலியா ஃபன்னா பண்ணிட்டு அப்படியே போகுது. அண்ட் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகி மேரேஜ் டேவும் வந்துருச்சு. நீங்க வந்து தாவணி தான் வந்து போட்டிருக்கீங்க, ஜிம்மின் தான் வந்து எடுத்து கொடுத்துருந்துருப்பான். நீங்க போட்டிருக்கிற நகை அப்புறமா வந்து அந்த தாவணி எல்லாமே வந்து ஜிம்மின் தான் உங்களுக்கு வந்து பார்த்து செஞ்சு வாங்கி கொடுத்துருந்துருப்பான்.
என்னதான் இருந்தாலும் அக்கா பொண்ணு, தான் தூக்கி வளர்த்த பொண்ணு அப்படின்றபோது அவருக்கு வந்து உங்க மேல அவ்வளோ பெரிய பிரியம் இருக்கும். ஸோ அவரும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து உங்களுக்கு வந்து தாவணியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை தான் நீங்கள் உங்கள் அம்மாவும் கட்டி விட்டுருந்துருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அதை கட்டி எல்லாம் ரெடி ஆனதுமே டைரெக்டாக வந்து ஜிம்மினோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிம்மின்னு அங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து இருக்காங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் டோரெல்லாம் வந்து தட்டுற பழக்கமே இல்லை. கதவை அப்படியே டார்னு திறந்துட்டு போகிற மாதிரி தான் போகிறீங்க. லைக் வந்து ஜிம்மின் கூட இருக்கிறது யார் அப்படின்னா வந்து ஜங்குக்கு, டேங்கு அவங்களாம் தான் இருக்காங்க. குட்டச்சி ஏயா ஏய் இது உன் அக்கா பொண்ணு தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து டேன் கேட்குறாரு. ஆமாண்டா, இந்த குட்டச்சி அக்கா பொண்ணு தான். மாமா நான் ஒன்றும் குட்டையாலாம் இல்லை, என் வயசுக்கு ஏற்ற ஹைட்டில் தான் இருக்கேன். அது சரி, சின்ன வயசில் பார்த்தது ஒன்று. இப்போ எத்தனாவது படிக்கிற நீ? 10th? 10th நான் முடிச்சிட்டேன். நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை, நான் இப்போ பெருசாயிட்டேன். ஆமாம் ரொம்ப பெருசாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களா? மம்மா இது பாரு, நீ வாங்கி கொடுத்ததா தான் எப்படி இருக்கு மம்மா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டும் நான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட அப்படியே சுற்றி காட்டுறீங்க. உனக்கு என்னடி, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ பொண்ணு, நீ ரொம்ப அழகா இருக்க. நான் என் அப்பா மாதிரி அழகு, உன் அக்கா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னமும் நீ இந்த பழக்கத்தை வீட்லயே எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாவை வந்து இழுத்து வம்பிழுக்கிறதுலேயே வேலையாக வச்சிருக்க அப்படின்ற மாதிரி லைக் வந்து என்னதான் வந்து ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களும் வந்து உங்களை வந்து ஒரு குட்டி இன்னும் குழந்த மாதிரியே தான் பார்த்துப்பாங்க. ஜிம்மின் கூட நீங்கள் இருக்கும்போதெல்லாம் அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறையா வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. அவங்களுக்கும் வந்து உங்களை ரொம்பவும் பிடிக்கும். ஸோ வந்து குட்டச்சி தேங் தான். என்ன மாமா, நீ ஊர்லேருந்து வரேன்னு தெரியும், அதனால் உனக்காக ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. என்ன மாமா அது? உனக்கு பிடிக்கும்ல சாக்லேட்ஸு, அதனால் ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு சாக்லேட்டை நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டையாங் கொடுக்குறாரு. ஐ நிஜமாவா? எனக்கா? ஆமாண்டி குட்டச்சி, ஆமாம், இது உனக்கு தான் சரியா. அப்புறமா உன் தம்பி கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டு. தம்பி கூடயா? அதெல்லாம் நான் தர மாட்டேன், இது எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவ்வளோ கியூட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ என்ன கியூட்டாக பண்ணுறடா நீ அப்படின்ற மாதிரி இருக்கிட்டே அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி கிள்றாரு. அண்ட் ஜங்குக்கா கிட்டச்சி, மாமா நான் ஒன்றும் குட்டச்சி இல்லைன்னா நீங்கள் குட்டச்சி சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் நான் கோவமாக போயிடுவேன். சரிடி, கோவப்படாத. இந்தா உனக்கு நான் மாடர்ன் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இதை போட்டுக்கோ. மாடர்ன் ட்ரெஸ்ஸா? டேய் என்னடா அப்பா வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கிட்ட ஜிம்மின் வந்து கேட்குறாரு. என்னடா குழந்தை தானடா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன அதுக்கு? இந்தா நீ இதை போட்டுக்கோ சரியா, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு காட்டேன் எனக்கு சரியா. சரி மாமா, இதை போய் நான் ரூமில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போய் அதெல்லாமே வந்து உங்கள் ரூமில் அதுவும் ஒழிச்சு வச்சுட்டு வரீங்க. எங்கே உங்கள் தம்பி எடுத்து அந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிட்ருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் அப்படியே டைம் ஆகுது. எல்லாமே மண்டபத்துக்கு போயாச்சு. ஜிமின் சொல்கிறேன், அந்த டேங் கூடயும் ஜங்கு கூடயும் தான் வந்து நீங்கள் ஜாலியாக வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போய் அவங்களுக்கு வம்பிழுக்கிறது, அவங்களுக்கு சீண்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேருமே வந்து உங்களை வம்பிழுக்கிறது, சேட்டை பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருந்த அட்மாஸ்பியர் சடனாக வந்து சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே வந்து பதட்டமாகறாங்க. உங்கள் அம்மாவெல்லாம் பார்க்குறீங்க. லைக் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் டயாங்கிட்ட கேட்குறீங்க, மாமா மாமா என்னடியாச்சு மாமா, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது மாமா, அங்கே பாரு அம்மா எவ்வளோ வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்பாவும் அப்படிதான் இருக்காங்க, தாத்தா பாட்டியும் அப்படிதான் இருக்காங்க, என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டயாங்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ தான் டயாங்கிச்சு அவங்களுக்குள்ள நோட்டீஸ் பண்ணுறாங்க. அட ஆமாம், வா என்னென்ன போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து கேட்டால் தான் லைக் வந்து இந்த மாதிரி பொண்ணு வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா, அவளுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரிய வருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. ஆமாம், இப்போ தான் வந்து
பொண்ணு வந்து கையறுத்துக்க போனா, நல்ல வேளை நான் உள்ளார போனேன் அப்படின்ற மாரி உங்க அம்மா சொல்றாங்க. அத தடுத்து நிறுத்திட்டேன். இல்லன்னா வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியல. அத பார்த்ததுமே எனக்கு அப்படியே பதறி போயிருச்சு. அப்புறம் தான் விசாரிச்சபோது இந்த மாரி அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாடா. இப்ப என்னடா பண்றது எங்களுக்கு?" அப்படின்ற மாரி இருக்கு. உங்க பாட்டியா, அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பையனோட வாழ்க்கை போயிருமோ அப்படின்ற மாரி அவங்களுக்கு. உங்க அம்மா என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அப்படியே உங்க அப்பாவும் வந்து இப்ப என்ன பண்றதுன்னு அவருக்கும் தெரியல. அவருக்கும் வந்து அ இப்படி ஆயிருச்சே! இப்ப என்ன பண்றது? அப்படின்ற மாரி இருக்கு. ஜிமினுக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. அவர் பாட்டுக்கு லைக் வந்து ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ எப்படிடா நான் இன்னொரு பொண்ணு எங்கேருந்துடா பிடிப்பேன்? அவ்வளோதான் இப்படிலாம் என் பையனோட கல்யாணம் போச்சு. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து அவ்ளோ எக்ஸைட்டடா, ஹேப்பியா வந்து ஜிமினோட கல்யாணத்துக்கு தான் வந்திருப்பீங்க. பட் ஆனா இப்போ கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மாமாக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். மாமா கஷ்டப்பட்டா எனக்கு அது தாங்க முடியாதே! அப்படின்ட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து, "நான் மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிடுறீங்க. எல்லாரும் உங்கள ஷாக்கா பார்க்குறாங்க. "ஏய் என்னடி பேசுற? பைத்தியக்காரத்தனமா இருக்க பண்ணிட்டு இருக்க" அப்படின்ற மாரி டெயான் கத்துறாரு. வேற என்ன பண்றது மாமா? ஜிமின் மாமா கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது மாமா. நானே ஜிமின் மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றீங்க. அவங்களுக்கு புரியுது. நீங்க வந்து ஜிமின் மேல எவ்ளோ பாசம் வச்சிருந்தா இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் நீ இன்னும் சின்ன குழந்தடி" அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. "இப்பதான் 10th முடிச்சிருக்க. உன்னெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாதுடி. அது ப்ராப்ளம் ஆகிடும்டி. எனக்கு கவலை இல்ல. ஜிமின் மாமா வாழ்க்கை இது. மாமா எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ ஆசையா இருந்திருக்கும். ஏன் ஏன் இப்படி பண்றாங்க? பாவம்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்ளோ அழுறீங்க. அவங்க வந்து அ உங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு. லைக் பொண்ணோட வீட்லயும் வந்து பார்க்குறாங்க. அந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு இவ்ளோ வந்து இப்படி பேசுறா, நம்ம பொண்ணும் இருக்காளே இப்படி அப்படின்ற மாரிலாம் வந்து யோசிக்கிறாங்க. பாருடி, பாரு அந்த அந்த கல்யாண பொண்ணோட அம்மா தான் அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லல்ல. அ அந்த பொண்ணு பாரு எப்படி வந்து யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. குடும்ப மானத்தை ஏண்டி இப்படி வாங்குற? உன்கிட்ட கேட்கமையாடி நாங்க வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணோம். உன்கிட்ட கேட்டோம்ல. உனக்கு சரியா? இல்லையா? உனக்கு சரினா மட்டும் இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ண அடிக்கிறாங்க. கேட்டலடி கேட்டலடி ஏன்டி இப்படி என் குடும்ப மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க. இதனால இப்ப எதுவும் மாறப்போறது கிடையாது. உங்க அப்பா தான் உங்க அம்மா கிட்ட, "ஏய் போய் பொண்ண ரெடி பண்றி." என்னங்க நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். உன் தம்பி கல்யாணம் நடக்க வேண்டாமா? அதுக்கு நான் என் பொண்ணையே குடுக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு தெரியும் ஜிமின் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பொண்ண ரெடி பண்ணு. அத்தை போய் நீங்க ரெடி பண்ணி கூப்பிட்டு வாங்க அத்தை. அப்படின்ற மாரி உங்க அ அவங்க பாட்டிகிட்டயும், உங்க அம்மாகிட்டயும் சொல்றாங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்ல. அவங்களும் போய் உங்களலாம் வந்து பொண்ணு மாரி ரெடி பண்ணி அந்த சாரீலாம் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அதெல்லாமே வந்து கழட்டிட்டு, உங்களுக்கு தான் வந்து அந்த சாரி எல்லாம் போட்டு விட்டு, மாலை இதெல்லாமே போட்டு விட்டு உங்க ஃபேஸ வந்து மறைச்சிட்டு தான் கூட்டிட்டு வராங்க. ஏன்னா, அது ஒரு ட்ரெடிஷன் மாரி வச்சுக்கலாமே. ஸோ வந்து உங்க ஃபேஸ வந்து கவர் பண்ணிட்டு தான் வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஜிமின் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு தான் அவ்ளோ இதா இருக்காரு. ஹேப்பியா இதா இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாரி அ நோட்டீஸ் பண்றாரு. "ஜிமின் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி லைக் வந்து பார்க்குறாங்க. டேங்குயும் ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. "டேய் என்னங்கடா ஆச்சு?" அப்படின்ற மாரி ஐஸ்லயே கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல மச்சான், ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்கே. சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆ டைமும் போகுது. ஸோ தாலி கட்டுற நேரமும் வந்துருது. ஜிமினும் வந்து தாலி கட்டுறாரு. தாலி கட்டுனதுக்கு அப்புறமா அவரு தான் வந்து ஆ ஃபேஸ் கவர் பண்ணி இருக்கிறத வந்து எடுக்கணும். அவரும் எடுத்து விடுறாரு. எடுத்து விட்டு பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது நீங்க. "ஏய் குட்டிமா, நீ நீங்க என்னடி பண்ற?" அப்படின்ற மாரி வந்து பக்கத்துல நின்னுட்டு உங்க அம்மாவையும், அக்காவையும் தான் பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாரி.
பக்கத்துல இருக்கிற வந்து ஐயர் வந்து எடுத்து குங்குமத்த வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஹ் என்ன பாக்குற ஜெமீன் பண்ணு அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவும் என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் ஒரு அப்படியே அவ்வளோ இதா கோபமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்க அம்மாவும் டேய் அதான் வந்து சொல்றாங்கல்ல பண்ணுடா எடுத்து குங்குமத்தை வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருக்கும் வந்து செம்ம கோவம் வருது. பட் ஆனா அதை வெளியிலயும் காட்ட முடியல. அப்படியே அந்த குங்குமத்தை எடுத்து உங்களோட நெத்தியிலையும் அந்த தாலிலையும் வைப்பாங்கல்ல அதெல்லாமே வந்து பண்றாங்க. அங்கே அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே வந்து நடந்து முடியுது. அப்படியே வந்து எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து மாலையை கழட்டி கோவமா தூக்கி போடுறாரு ஜெமீனு. என்ன வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க, என்ன நடக்குது இங்க, யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவமா கேட்குறாரு. அப்போதான் வந்து உங்க அப்பா தான் ஜிம்மின் கிட்ட சொல்றாரு, இதை பாரு மச்சான், தண்டா நடந்தது, எங்களுக்கு வேற வழி தெரியல மாமா, அவ குழந்தை மாமா, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு மாமா, அவளை எப்படி மாமா என்னால இப்படி பார்க்க முடியும். இதை பாரு ஜமீன், நான் பண்ணது உனக்கு இப்போ தப்பா தெரியலாம், ஆனால் எனக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு. நீ தூக்கி வளர்த்த பொண்ணுதான், ஆனால் ரொம்ப நாள் ஒன்றும் கொஞ்சம் வருஷம் பார்த்துக்கிட்டேன், நான் அது இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அவன் பொண்ணு கிடையாது, அவளுக்கு நீ எப்பவும் ஒரு மாமா தான், உனக்கு அவள் அக்கா பொண்ணு தான், எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இப்போ அது முன்னாடியே ஆகிருச்சு, அதுவும் உன் கூடன்ற போது எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு நீ என் பொண்ணா என் வாழ்க்கைக்கு எவ்வளவோ நீ பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது இதை பண்றதுல எனக்கு எந்த ஒரு தப்பாவும் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் நீ என் பொண்ணை நல்லா பார்த்துப்ப அப்படின்ற மாதிரிலாம் ஜிம்மின் கிட்ட உங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. மாமா என்ன மாமா பேசுறீங்க நீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன மாமா சம்மந்தம், உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னோடது, உங்களுக்கு பண்றதுல எனக்கு எந்த மாமா பிரச்சனை, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க. இதை பாரு ஜிமின், நான் இன்னைக்கு உயிரோட நின்றுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதான், நீ மட்டும்தான். அன்னைக்கு நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். உன்னை மட்டும் நான் எப்படிடா வந்து அப்படி விட்டுற முடியும் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கிட்ட சொல்றாரு. நீங்களா லைக் வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ ஆமாக்கு நமக்கு பிடிக்கலையா, நமக்கு நம்மளை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்கள் அங்கேருந்து ரூமுக்கு ஓடிடுறீங்க. நீங்கள் அதை ஓடுறது யாருமே நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ மாமாக்கு நமக்கு பிடிக்கல போல, பிடிக்காம தான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து மெச்சூரிட்டி அந்த லெவல் தானே. ஸோ இப்படி சண்டை போடும்போது அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. ஒரு வழியாக பேசி கன்வின்ஸ் பண்ணி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சுமூகமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி புது பொண்ணு சில இதெல்லாம் பண்ணணும்ல, அதுக்கு வந்து உங்களை பார்த்தா உங்களை காணோம், எங்கடா போனாவா அப்படின்ற மாதிரி உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. லைக் அப்போதான் வந்து எங்க எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் சவுண்டு வந்துட்டு இருக்கு, அலற சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. யாரு அப்படின்னா வந்து ஜிமினு, உங்க அப்பா அம்மா, ஜிமினோட அப்பா அம்மா டேங்கு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எதுக்குடி அழுகுற அப்படின்ற மாதிரி உங்க அம்மா தான் வந்து கேக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் அப்புறம் எதுக்கடி அழுகுற, ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணி இப்போ எதுக்கடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அம்மா கத்துறாங்க. அக்கா எல்லாம் வெளில போங்க, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. உடனே வந்து எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டாங்க. ஜிம்மின்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாரு. ஏய் எதுக்குடி அழுகுற, மாமா என்ன உனக்கு பிடிக்கல தானே, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிக்கல தானே, அதனால தானே நீ அப்பா கிட்ட அப்படி சண்டை போட்ட அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. அப்போதான் ஜிம்மினுக்கு புரியுது நீங்க வந்து எந்த மாதிரி அதை எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மினுக்கு புரியுது. அவர் அப்படியே உங்க ஃபேஸை கப் பண்றாரு. ஏய் நீ எப்பவும் வந்து நீ ஏன் அந்த மாதிரி நான் என்ன சொல்றது, நான் இப்போ எது சொன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தெரியலடி குட்டிமா. உன்னை நான் ஒரு குழந்தையாவே பார்த்துட்டேன்டி, திடீர்னு உன்னை நான் எப்படி என்னோட பொண்டாட்டியா பார்க்க முடியும், நீ இன்னமும் என் குழந்தைய தானடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்றாரு. மாமா நான் ஒன்றும் குழந்தைல, நான் 10th முடிச்சிட்டேன். 10th முடிச்சா மட்டும் என்ன ஐஏஎஸ் கலெக்டர் ஆக போகுது, ஆயிட்டியா என்ன, இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ இன்னமும் எனக்கு குழந்தை தாண்டி அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்றாரு.
அவ வந்து நீங்க இன்னமும் குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ நான் உன்னோட மைண்ட வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். நான் குழந்தை இல்லன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்டின்ட்டு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்டின்னா வந்து ஜிமின வந்து டக்குனு கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிம் எதிர்பார்த்திருந்திருக்கவே மாட்டாரு. செம்ம டீப்பா வந்து அந்த கிஸ்ஸு போகுது. ஜிமின் வைடேஸ்ல பார்க்குறாரு. என்னடா நடக்குது இங்க? அப்டின்ற மாரி. அப்ப என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ஜங்குக்கும் சரி ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஜன்னலை வந்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட வந்து இதை நான் வந்து கட் பண்றேன். இதை வந்து ஒரே பாட்டா போடலான்னு தான் நினைச்சேன். லைக் அதான் ரொம்ப லாங்கா போகும். எனக்கும் வந்து டைம் இல்லை. ஸோ அதனால வந்து இதை வந்து இன்னொரு பாட்டா வந்து நான் போடுறேன். ஓகேவா? அண்ட் வந்து எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.